விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான வன்னியரசு எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும், நிறைய ஜெயிச்சாதான் நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க முடியும், அதனால இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதோட இன்னொன்னையும் சொல்லி இருக்கிறார், எந்த காரணத்தை கொண்டும் பாமகவுடனும் பாஜகவுடனும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இப்ப டிஎம்கே கூட்டணிக்கு ராமதாஸ் வருவாரான்னு ஒரு யூகம் அடிபடுது, அந்த யூகம் அடிபட்டு போகிறது. ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் வர அனுமதிக்காது. இப்ப ராமதாஸ் டிஎம்கே கூட்டணிக்குள்ள அனுமதிக்கப்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும். விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவதை ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா தலித்துடைய வாக்கு வங்கி அப்படிங்கறதுடைய ஒரு அடையாளமாக விடுதலை சிறுத்தைகளை அவர் பார்க்கிறார். அதனால இப்ப ரெண்டு விஷயம் தெளிவாகிறது. ஒண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிறைய தொகுதிகள் கேட்டு போராட போகிறது, தலைவலியை கொடுக்க போகிறது. இரண்டாவது, திமுக கூட்டணிக்குள் பெரியவர் ராமதாஸ் வருவதற்கான வழியை நந்தி போல அடைத்துக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். எனவே ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் நுழைவது ஆக கடினம், மிக கடினம்.